எல்லாருக்கும் வணக்கம். விஜய் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா விஜய் முட்டுச்சந்துக்கு போறது உறுதி. அதுவும் அதிமுக சொல்ற அந்த கண்டிஷன்ல ஏத்து விஜய் வைக்கணும். விஜய் கேட்கிற மாதிரிலாம் அதிமுக கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அதிமுகவோட சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லைன்னா அது விஜய்க்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவை செட் பண்ணிட்டு இருக்கிற புள்ள நிறுத்தன வேலை பார்த்துட்டு இருக்க சவுக்கு சங்கருக்கு பதில் கொடுக்க தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது ரொம்ப காலமா சவுக்கு சங்கரை பத்தி நான் பேச நினைச்சிட்டே இருக்கேன். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பத்தி நிறைய, அதாவது தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட ஆளு, எப்ப யார் யாருக்கு காக்க பிடிப்பாரு, எப்பவுமே எப்படி பேசுவாரு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ரொம்ப எதிர்க்கிற இதே சவுக்கு சங்கர் அவர்கள் ஆரம்ப காலத்துல, அதாவது 2021க்கு முன்னாடி இதே திமுக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பயங்கர மல்லு கட்டி பேசினால்தான் இந்த சவுக்கு சங்கர். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவரை சரியா கவனிக்கல. ஏன்னா ஒரு காரணனால இவர் நினைச்ச மாதிரி எந்த ஒரு சன்மானமும் இவர் கிடைக்கல. அந்த விரக்தியில அப்படியே உட்காந்துட்டு திமுக ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சவர் தான் சவுக்கு சங்கர். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் நீங்க பார்த்து தெரியும். திமுக ஜெயிக்கணுங்கிறக்காண்டியே பயங்கரமான முரட்டு மட்டும் கொடுத்திருப்பாரு. இப்போ அப்படியே மாத்தி அவங்களுடைய அடுத்த எதிரி, அதாவது திமுக எதிரியான அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப விசுவாசமான பயங்கரமான ஒரு ஆதரவாளராக மாறி நிற்காரு இன்னைக்கு சவுக்கு சங்கர். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக பயங்கரமா எப்படியான ஆட்சி கட்டில இருந்து அகற்றிடணும், திமுக இனிமே வரக்கூடாது அப்படின்ட்டு திமுக எதிராக பயங்கரமான அவங்க என்ன பண்ணாலும் விமர்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறனால இப்போதைக்கு இவர் மேல இருக்கிற கேஸ் எல்லாத்தையுமே, இவருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி தான் கவனிச்சுக்கிறாரு. சோ அதனால முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தீவிர விசுவாசம் கட்டி பேசிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அதாவது தமிழை வச்சுக்கிறது தளபதி விஜய் ஆரம்பிச்சு வந்தால கட்சி ஆரம்பிச்ச முதல்ல ஒரு 2-3 நாட்கள் இங்க அந்த பேச்சு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கலா தமிழை வச்சுக்கிறது தலைவர் விஜய் அவர்களையும் அதுக்கு இருக்கிற அந்த பசங்களை பாத்தீங்கன்னா விசிலடிச்சா குஞ்சிகள் இவரை வச்சுட்டு ஒரு ஆட்சியில் ஜெயிக்க நினைக்காரா அப்படின்னு நக்கல் பண்ணவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அதுக்கு அப்புறம் அவருடைய செல்வாக்கு, மக்களுடைய அவருக்கு இருக்கிற அந்த வளர்ச்சி, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அவருக்கு இருக்கிற ஆதரவு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப இங்க திமுக எதுக்குன்னா ஒரு கூட்டணி தேவை. அப்ப அந்த பலமான கூட்டணி தளபதி விஜய் அவர்கள் அதிமுக சேர்ந்தா அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதை அந்த சவுக்கு சங்கர் பயன்படுத்திட்டு எப்படியாவது விஜய் அவர்களை அதிமுக சேர வச்சிடணும் அப்படிங்கறனால இந்த விஜய் அவர்களை பத்தியும் தமிழை வச்சுக்கிறதையும் பத்தியும் இப்ப ரீசெண்டா நீங்க வந்து பாத்திருப்பீங்க. கடந்த வாரங்கள்ல இப்ப லாஸ்டா 2 வாரத்தை மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி உள்ள வாரங்கள்ல ஒண்ணு பண்ணார்ல மாநாடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தளபதி விஜய் அவர்களை எங்கேயுமே விட்டு கொடுக்காம அப்படி பயங்கரமா ஒசத்தி தமிழை வச்சுக்கிறத ரொம்ப பெருமையாவே பேசிட்டு இருப்பாரு. அதனால இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டயலாக்லாம் விட்டது. அதாவது திமுக ஒரு பகுதியாப்ப ஆயிட்டுவீங்க, ஆனா டிவிக்கு மொத்த பேர் ஆயிட்டுவீங்க. அவங்க 2K கிட்ஸியா, நீங்களாம் போனை பார்த்துருப்பீங்க, பிறந்ததுல போனோட வந்திருக்கான், அவன் வச்சு செஞ்சிருவான், அவன்கிட்ட நீங்க மோத முடியுமா அப்படின்னு தமிழை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கிரேட் கொடுக்குற மாதிரி, அந்த பசங்க தூக்கி பிடிக்கிற மாதிரி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கடைசியா நீங்க ஒரு வாரம் 2 வாரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படியே உட்காந்துட்டு தளபதி விஜய் அவர்களை தமிழை வச்சுக்கிறத அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து முதலமைச்சர் கேட்காரு, துணை முதலமைச்சர் 80 சீட்டு கேட்டா உடனே அதிமுக கொடுத்துருவாங்களா? இல்ல இவர் வந்து அங்க கூட்டணி வைக்கலன்னா யாருக்கு நட்டம்? எடப்பாடி அவருக்கு நட்டமா, தளபதி விஜய் அவருக்கு நட்டமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஏன் அப்படி மாத்தி பேசுறாரு? அதாவது ஸ்டார்டிங்ல தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போது அப்பா அவர் கொடுத்த அந்த கமெண்டும், அதுக்கு இடப்பட்ட காலத்துல தமிழை வச்சுக்கிறத தூக்கி பிடிச்சிருக்கும். இப்ப போன வாரங்கள்ல தமிழை வச்சுக்கிறதே ஒரு மாதிரி ஒரு பேசுறதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் ஒண்ணு மாதிரி ஒண்ணுதான் ஆட்சிக்கு வரும். சோ திமுகவுக்கு எதிராக இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும். சோ இவரெல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதிமுக ரொம்ப பலவீனமாகி சின்ன மண்ணாமி கிடக்கும் போது அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு வர்ற தமிழை வச்சுக்கிறதையும் உள்ள விஜய் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கையும் பார்த்ததுக்கு அப்புறம் அப்ப விஜய் அவர்களோட அவரோட கூட்டணி வச்சாதான் ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப எப்படியாவது தமிழை வச்சுக்கிறத தலைவர் விஜய் அவர்களை எடப்பாடி கூட சேர வச்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்தணும் அப்படின்னு மீடியால உட்காந்துட்டு அப்படியே டிவிக்கேவா அப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார். இப்போ லாஸ்டா ஒரு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போது தமிழை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது தெளிவா தமிழை வச்சுக்கிறதுல இருந்து கரெக்டா சொல்லிட்டாங்க. தமிழை வச்சுக்கலாம் இது வரைக்கும் யார் கூட கூட்டணி சொல்லல, அதிமுக எல்லாம் கூட்டணி எந்த ஒரு இதுவும் நிலைப்பாடும் நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தமிழை வச்சுக்கிறது தலைமையில தான் மத்தவங்க வந்து வந்துகிட்டா கூட்டணி சேர்த்துக்கிட்டோம் தளபதி விஜயோட தலைமையில அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது திட்டவட்டமா தெரிஞ்ச உடனே இப்ப வந்துட்டு இவர் ஒரு நேரட்டிவ் செட் பண்றாரு. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு பயமுறுத்துறாங்க, பூச்சண்டி கட்டுறாரு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது டிவிக்கு விஜய் அவர்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி நீங்க வந்து அதிமுக கூட்டணி வைக்கணும், அப்பதான் பாத்தீங்கன்னா உங்க கட்சி வந்து பாத்தீங்கன்னா நிலைபெற்று நிற்கும், ஒரு எதிர்கட்சி லெவல ஒரு அந்தஸ்தாவது உங்களுக்கு கிடைக்கும். எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு, அதாவது ஜெயலலிதா அவர்களை ஏடிஎம்கே கூட்டணியில சேர்த்து அவங்க ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைச்சோ அதாவது உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மிஞ்சி கொஞ்சம் ஓட்ட பிரிப்பீங்க, அவ்வளவுதானே. மற்றபடி உங்களால அதாவது எதிர்கட்சி தலைவரும் ஆக முடியாது, நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒருவேளை
டிஎம்கேவை எது வந்தாலும் சரி உங்களால அடுத்த தேர்தல் வரைக்கும் கட்சி கொண்டு போக முடியாது. சின்ன பெண்ணமா செதறி போயிடும். இந்த தேர்தல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிடைச்சாகணும். ஆளுங்கட்சியா நீங்க வரணும், இல்ல எதிர்கட்சியாவது நீங்க வரணும். அதுவும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நேரட்டிவ், அதாவது நீங்க வந்து ஏடிஎம்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு தளபதி விஜய் போயிட்டு அவங்களோட நிக்கணுமா, புரியுதா? அதாவது ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு இங்க ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சுயமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி எதிர்த்து இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இளைஞர்களோட வரணுமா, ஏடிஎம்கே தூக்கி ஜெயிக்க வைக்கிறது அவங்களுக்கு முட்டு கொடுக்கணுமா? சோ அப்படி ஒரு நேரட்டிவை இவர் செட் பண்றாரு இந்த சவுக்கு சங்கர் எடப்பாடி கூட சேர்ந்துக்கிட்டு. சோ நீங்க நல்லா இதை வந்து சவுக்கு சங்கரை பத்தி தெரிஞ்சவங்க, அவரை பத்தி அதாவது ஆரம்ப காலத்துல இருந்து சவுக்கு சங்கரோட பேச்சை கேட்டு இருக்கவங்க புரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. அதாவது இவர் வந்து என்னப்பா இவர் தமிழ் வச்சுக்கிறது தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, இதையா வந்து இவர் இப்படி குறை சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த ஆளு முழுக்க பணத்துக்காக என்ன வேணா யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணக்கூடியவர். இவர் நிறைய சம்பவங்கள்ல இந்த ஸ்ரீமதி பிரச்சனையாகட்டும், ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கு முன்னாடி நடந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வாங்குறதுக்கு விசுவாசமா இருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக அவர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு உள்ள போடுறாங்க. திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமா இவரு ஒரு ஆளு முழுக்க இவர் கிடையாது வச்சிருக்கேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப திமுக சப்போர்ட் பண்ணிருந்தாரு. 2021 தேர்தலில் திமுக ஜெயிக்கிறதுக்கு அப்படி பயங்கரம் விட்டு இருந்தாரு. திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவர் கண்டுக்கல. அந்த கோபத்துல திமுக எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அப்போ அதிமுக ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி இவருக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவருடைய கேஸ் வழக்கு எல்லாமே அவர் வந்து அப்படி சராசரியா பாத்துட்டு இருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. அப்போ ஏடிஎம்கே ஒரு பலமான கூட்டணிக்கு யார் யாரும் சேர்க்க முடியும்? இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக இருக்காங்க, அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ விஜய் அவர்கள் பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்காரு. சோ விஜய் அவர்கள் சேரணும். சோ அதனால இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் தமிழை வச்சுக்கலாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தது உங்க ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்ல. ஐயோ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சின்ன பண்ண கஷ்டப்பட்டு கிடக்காரு, அவரை ஜெயிக்க வைக்கிற அவர் முதல்வராக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் தான் முதல் மாட தெளிவா சொல்லிட்டாரு, என்னோட தலைமையில யார் வந்தாலும் சேர்த்துக்கிடும் அப்படின்ட்டு. சோ ஆச்சரியத்தை பங்குடுப்புன்னு தெளிவா சொல்லிட்டாரு. சோ தளபதி விஜயாவில பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைமையில யார் வந்தாலும் கூட்டணி சேர்த்துடுவாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்துல வேணாலும் காம்ப்ரமைஸ் போகலாம். என்ன புத்திரிக்கை நான் சொல்றது, அதாவது தளபதி விஜயாவில் இருக்கிற மக்கள் சொல்ல உங்களுக்கு தெரியும். அதாவது தளபதி விஜயாவில முதல்வராக ஏற்றுதான் அந்த மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியில போயிட்டு ஒரு 10-40 சீட்டு வாங்கிட்டு போய் நிக்கிறதுக்கு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமை தான் அடையும். அது தளபதி விஜயாவுக்கும் தெரியும். வேணா ஒண்ணுல வேணா காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஒண்ணு வந்து ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா பாதி, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க பாதி நாள் முதல்வர், தளபதி விஜய் பாதி நாள் முதல்வர். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷம் இருக்குன்னா 2 வருஷம் இவங்க 2 வருஷம் இவங்க, அந்த மாதிரி வேணா ஒரு ஒப்புதல் கிடைச்சா அது வந்து பண்றதுக்கு அதிமுக கடைசி வரைக்கும் ஒத்து வர மாட்டாங்க. அது விட்டு கொடுக்க மனசு வராது. ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாறி ஆண்ட கட்சி, பெரிய கட்சிக்கிறதுனால அதுக்கு வந்து ஒத்து வராங்கிறது தெரியல. ஆனா இந்த ஒரு ஒப்புதலுக்கு வேணா தளபதி விஜய் ஒத்துக்கிட்ட வாய்ப்பு இருக்கு. சோ மத்தபடி தளபதி விஜய் அவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க சொல்றத கேட்டு அவங்க கொடுக்குற தொகுதியில வாங்கிட்டு அவங்களுக்கு போய் முட்டு கொடுத்திருக்கிறது எந்த காலத்துல நடைபெறாத ஒண்ணு. அத தளபதி விஜய் அவர்கள நேசிக்கிற தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும், 2020 ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி அவரோட அரசியலை எதிர்பார்த்துட்டு இருக்க என்ன மாதிரி யாருக்குமே அது பிடிக்காது. அவர் வந்து அதிமுக கொடுக்குற அந்த சீட்டுகளை வாங்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுப்பாங்க. சோ இதைத்தான் இந்த நேரட்டிவை தான் எப்படியாவது செட் பண்ணிடணும், கட்டமைச்சிடணும், ஒரு பயத்தை கொடுத்துடணும்னு சொல்லி மீடியால வந்துட்டு இவங்க அதாவது தமிழை வச்சுக்கலாம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கலாம்னா என்ன மாதிரியான நடக்கும், எப்படி முட்டுச்சந்திர போய் நிப்பாங்க, அப்படி இப்படி ரொம்ப வந்து கட்டுக்கதில அவுட் விட்டுட்டு இருக்காரு இந்த சவுக்கு சங்கர். சோ இந்த குள்ளநெறி வேலையெல்லாம் வேற எங்கேயாவது பார்க்கணும் மிஸ்டர் சவுக்கு, ஓகேவா? இதெல்லாம் தளபதிட்ட வேண்டாம். ஏன்னா நீங்க எப்படி எங்கெங்க எப்படி செம்படிப்பீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் அவர் வந்து அவருடைய தலைமையில ஏற்கணும் அப்படின்னா நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இப்போ சவுக்கு சமூக சொல்ற சில விஷயங்களை ஏற்றுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தளபதி விஜய் அவருக்கு ஒரு வெற்றிங்கிறது தேவை. அவர் தான் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக வரணும், மேக்சிமம் ஆளுங்கட்சியாக தான் வரணும். மக்கள் எதிர்பார்க்கறது அவருடைய முதல்வராக எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் சொன்ன மாதிரி அவருடைய தலைமையில யாரை வேணா குற்றம் சேர்த்துக்கலாம், அதை ஒரு பிளஸ். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுமே இருக்கும். ஆனா மற்றவங்களோட தலைமையாச்சு இவரு அவங்களுக்கு கீழே வந்து போக மாட்டாரு, வாய்ப்பு கிடையாது. நான் கவனிச்ச வரைக்கும் அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருக்கிற விசுவாசிகள் நிறைய பேர் தளபதி விஜய் அவர்கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்காங்க அவர் பக்கம் வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாம யாருமே அதிமுக வந்து விலகி நிற்காங்கல்ல, பிளவுபட்ட சக்திகள் நிறைய பேர் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களும் தளபதி விஜயோட தலைமையாச்சு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏகப்பட்ட கணக்குகள் போயிட்டு இருக்கு. சோ அதனால அதிமுகவே எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு மாற்று தேவைக்கதான். அந்த நிலைமை மாறப்போகுது 2026 தேர்தலில் நெருங்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட ட்விஸ்டுகள்லாம் இருக்கு. தளபதி விஜய் ஒவ்வொன்றா அதை வந்து வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். ஆட்டம் வேற அளவில் போயிட்டு இருக்கு. எதையுமே பிளான் பண்ணாம பண்ண போறது கிடையாது தளபதி விஜய் அவர்கள். இந்த சவுக்கு சங்கரை இவ்வளவுக்குள்ள யோசிக்கும் போது தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 ஆளுங்கட்சிகள் மாநில மத்திய அரசு எதிர்த்து வர ஒருத்தருக்கு அவர் பிளான் பண்ண தெரியாதா? பிளான் பண்ணாமலே கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணியாச்சு. இங்க வந்து அதிமுகன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாம ஒன்னு நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது திமுக இருக்கு, திமுக மாச்சா தேவைக்கா தான் வரப்போகுது.
சரியா? அப்படியே அதிமுக வந்து நிறைய பேர் தமிழை வச்சுக்கிறது தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் சேர போறாங்க. ஸோ அப்படிங்கிற டியூஷன் நடக்கும் போது அதை ஏற்படாம தடுக்கிறதுக்கு எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சாண்டி கட்டி தமிழை வச்சுக்கலாம் அதிமுக சேரலாம், அவ்வளவுதான் கட்சி அவ்வளவுதான் சின்ன பண்ணமாயிரும். அவருக்கு கண்டிப்பா ஒரு வச்சு தேவை. இல்லைன்னா அதுக்கப்புறம்லாம் ஜெயிக்கல எதிர்கட்சியா வரலன்னா இவர் வந்து கட்சியை நடத்தவே முடியாது. அந்த மாதிரி பேர் திரும்பியும் ஒரு படம் அடிக்க போயிருவாரு, இவர் முட்டுச்சந்தில போறது புரியுதான் அப்படின்னு உட்காந்து ஒரு தவக்கல கத்துன மாதிரி இந்த சவுக்கு சங்கருக்கு வந்து அப்படியே உட்காந்து ஓரமாக உட்காந்து கத்திட்டு இருக்காரு. இவர் என்னதான் நேரட்டிவை செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் நடக்காது, தவிடுபடி ஆகிடும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் சாதாரணப்பட்டவர் இல்லை. அவர் உங்களை மாதிரி ஏகப்பட்டவரை பார்த்தாரு, சரியா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சாதாரண நீங்க எல்லாம் இடம் போடுறீங்க, அவருக்கு ஏதோ தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் வந்தா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது முழுசா இறங்கி பண்ணணும், இறங்கி அடிக்கணும். சும்மா நம்ம பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் நான் அப்படின்னு கிடையாதுல்ல. ஒரு வெற்றிங்கிறது தேவைம்போது அதுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு கையாளணும். ஒரு அரசாங்க ஒரு போருக்கு போகும்போது முழுசா இறங்கி அவன் ஜெயிக்கணும் உறுதியோட போய் எல்லா அவனோட முடிஞ்ச எல்லா பலத்தையும் காட்டிடணுங்க. சும்மா பேருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெயிக்கணும் போட்டு போக முடியாது. எதிரியோட பலம் என்ன, யாரோட கூட்டம் வைக்கணும், அவங்ககிட்ட என்ன அடிக்கணும், எதை பண்ணணும் அப்படிங்கிறனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பண்றாரு. இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது கேட்டீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி பேசினார்ல. அதாவது பெரியார் வந்து தமிழை காட்டு முன்னாடி மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப மட்டும் நீங்க அவரெல்லாம் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போச்சு வளர்க்குறீங்க தலைவர்னு, அப்ப மட்டும் உங்களுக்கு கோவம் வரலையே அப்படிங்கிற மாதிரி பயன் சொன்னாங்க. அது சரியான கேள்விதான், என்ன பொறுத்திருக்கா சரியான கேள்விதான். ஆனா அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் ஒரு கரெக்டா ஒரு கவுண்ட் கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, உங்களுக்கு அவ்வளவுக்குள்ள தமிழ் மேல பாசமா, பெரியார் வந்து சொன்னது வருத்தமா இல்லைன்னா வருத்தம் தெரிஞ்சிருந்தா நீங்க ஏன் வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்க தமிழ்நாட்டை அப்படின்னு கேட்டிருந்தாரு. சோ இந்த பக்கம் பார்க்கும்போது இதுவும் கரெக்ட் மாதிரி தெரிஞ்சு. அதாவது நான் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சீமானவர்கள் போட்டு பெரியாரை போட்டு பொலப்பலாம் போனாரு, அன்னைக்கெல்லாம் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, ஏன்னா சீமான பார்த்து பயமானு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கமெண்ட்ல நிறைய பேர். அதை பார்த்தோன்னதான் அவனுக்கு பயிர்ப்பு தோணுச்சு. டே அதாவது இன்னைக்கு அதாவது நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றதுக்கு பதில் சொல்றாருன்னா அவரு அவ்வளவு ஒரு ஆளா மதிக்கிறாரு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன்களுக்கு ஒரு அரசியல்வாதியா அவர் வந்து அவங்களுக்கு மதிப்பீடு கொடுக்கிறாரு. அதனால அவங்க சொல்ற கவுண்ட் ஒனுக்கு பயிற்சி கொடுக்காரு. ஆனா ஒன்னு சீமானா ஒரு ஆளா கூட அவர் மதிக்கல, புரியுதா? அதனால அவர் பேச்செல்லாம் கண்டுக்க வேண்டாம்ப்பா. ஏன்னா அதே சீமான் அவர்கள் தான் எங்க தாத்தா எங்க ஐயா எங்க தலைவர் சொல்லி தூக்கி பிடிச்சு கொண்டாடுது ஒரு காலத்துல. அந்த வீடியோக்கெல்லாம் இன்னும் இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே இப்படி வந்து பேசுறதுதான் இந்த நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பார்த்தா எனக்கு வந்து சிரிப்பா வருது. அது எப்படி வந்து முடியும்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ யோக்கிய மாதிரி ஆரம்பத்துல இருந்தே பெரியார் அவர்கள் எது தின்ன மாதிரி அவர் ஆரம்பத்துல எந்த மாதிரி தூக்கி பிடிச்சி விசுவாசமா கத்துறாரு. இதே வார்த்தைகளை சொல்லியே தமிழை காட்டு முராண்டி மொழின்னு எதுக்கு சொன்னா தெரியுமா பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்லி அதையும் விளக்கம் கொடுத்தவர் இவரு. இப்போ உட்காந்து அவருடைய அரசியலுக்காண்டி பயங்கரம் முட்டு கொடுத்து அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் அவர் பேசுறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், பயிரிட்டு கொடுக்க வேண்டாம்னா அவர் பேசுனதுக்கெல்லாம் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்கல தளபதி விஜய் அவர்கள். பயம்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா அவர் பெரிய இவரா, சரியா? ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு பயிரிட்டு கொடுக்காருன்னா அவங்கள ஒரு மத்திய அமைச்சருங்க, அதனால அவர் சொன்னதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இது கொடுக்கணும். ஏன்னா கொள்கை தலைவரா பெரியார் அவர்கள முரண்பாடுகள் இருந்தாலும் வச்சிருக்கிறார். அதே சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் எனக்கு பிடிச்சிருக்கு தளபதி விஜய் அவர்கள. எனக்குமே பெரியார் அவர்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. சோ அந்த முரண்பாடுகளோட அவர் பண்ண நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்காக கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. சோ அதான் தளபதி விஜய் அன்னைக்கு சொல்றாரு. சோ முரண்பாடுகள் இருந்தாலும் கொள்கை தலைவரை ஏன் வச்சிருக்கோம் இந்த விஷயங்களுக்காண்டி சொல்றாருல, அது வந்து கரெக்டான விஷயம். சோ அவங்க சொல்லும் போது அதுக்கும் அமைதியா இருந்தாங்கன்னா கொள்கை தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பெரியார் வச்சதுக்கு அர்த்தம் போயிடும். சோ அதனால அந்த இடத்துல அவங்க கொடுத்த பதிலுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்விக்கு ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஓகேவா? சோ அதனால தளபதி விஜய் அவர்கள் சாதாரண இடப்படாங்க. அவருக்கு எங்க எப்ப யாருக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும், எப்ப எந்த மாதிரி விஷயத்துக்கு முடிவு எடுக்கணுங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். சோ இதை பார்த்துருக்க தோழர்கள் இந்த சவுக்கு சங்கரை பத்தி நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு போட்டேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இந்த ஆள் எப்படிப்பட்டவங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.